சிவபெருமானை துரத்தி சென்ற அசுரன் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஒரு காலத்தில் மிருகாசுரன் என்ற ஒரு அசுரன் இருந்தான். அவன் சிவபெருமானை நோக்கி பல ஆண்டுகள் கடுமையாக தவம் செய்தான். ஆனால் சிவபெருமான் அவனுக்கு காட்சி தரவில்லை. கோபத்தில் இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று தன்னை மாய்த்துக் கொள்ள முயன்றான். அதே நேரத்தில் சிவபெருமான் அவன் முன் தோன்றி, உன் தவம் எனக்கு மகிழ்ச்சி அளித்தது, என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். மிருகாசுரன் கேட்ட வரம் ஒன்றே, நான் யார் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் உடனே பஸ்பமாக வேண்டும். சிவபெருமான் யோசிக்காமல் அந்த வரத்தை வழங்கினார். ஆனால் அசுரன் செய்ததுதான் அதிர்ச்சி. வரம் கொடுத்த சிவபெருமானின் தலையிலேயே கை வைக்க முயன்றான். அவனது தீய எண்ணத்தை உணர்ந்த சிவபெருமான் அந்த இடத்தை விட்டு ஓடினார். மிருகாசுரனும் அவரை துரத்தினான். இதை கண்ட மகாவிஷ்ணு மோகினி ரூபத்தில் அவதாரம் எடுத்தார். மோகினியின் அழகில் மிருகாசுரன் மயங்கினான். உன்னை மணக்க விரும்புகிறேன் என்றான். மோகினி சொன்னால், என்னை மணக்க வேண்டும் என்றால் என்னுடன் நடனமாடி என்னை வெல்ல வேண்டும். மிருகாசுரனும் நான் உன்னுடன் நடனமாடுகிறேன் என்று போட்டியில் கலந்து கொண்டான். நடன போட்டியின் உச்சத்தில் மோகினி தன் சுண்டு விரலால் தன் தலையை தொட்டாள். அதே செயலை மிருகாசுரனும் செய்தான். அந்த ஒரே நொடியில் அவன் தானே தன்னை அழித்துக் கொண்டான். தீய எண்ணம் எவ்வளவு பெரிய வரமாக இருந்தாலும் அழிவையே தரும்.